கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 18ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நேராக கார்த்தி இருக்காருல்ல, அவர் நேராக அந்த நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இங்கே பாருங்க, காலையில் ஒரு லேடி கொண்டாந்து ஒரு பொண்ணை அட்மிட் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில் எனக்கு வேணும். அந்த பொண்ணை கடைசியாக யார் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனான்னு சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த நர்ஸ் நினைக்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரியே அந்த பொண்ணுக்கு ரிலேஷன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க ஆள் அனுப்பியிருக்கானுங்க, நம்பக்கூடாது அப்படின்ட்டு நேராக அந்த நர்ஸ் கேட்குறாங்க, நாங்கள் எதுக்கு உங்ககிட்டே டீட்டெயிலில் கொடுக்கணும், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அட்லீஸ்ட் இன்னைக்கு டியூட்டியில் இருந்த நர்ஸுகளோட டீட்டெயிலை கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அதை கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது, அது போலீஸ் மட்டும்தான் கேட்கணும், அவங்க கேட்டதோட டீட்டெயிலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி நேராக சரவணனை பார்த்து நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல, சரவணன் நேராக நர்ஸை பார்த்து, இங்கே பாருங்க மேடம், நானும் ஒரு போலீஸ் தான், என்கிட்ட நீங்கள் அந்த டீட்டெயிலை கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், தேவையில்லாமல் என்கிட்ட டீட்டெயிலை கேட்காதீங்க, நீங்கள் மெயின் டாக்டர் கிட்ட டீட்டெயிலை கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தியும் சரவணனும். அப்போ சரவணன் நேராக கார்த்திகிட்ட, கார்த்தி இதுக்கு மேலேயும் அந்த நர்ஸ் கிட்ட கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு நேராக அங்கே இருக்க மெயின் டாக்டரை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிட்டு வராரு நம்ம சரவணன். நேராக கார்த்திக் கேட்குறாரு, எங்கே சார் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, இன்னைக்கு டியூட்டிக்கு யார் யார் வந்தா யார் யார் வரல அப்படிங்கிற டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் கார்த்திக். சீஃப் டாக்டர் கிட்ட கேட்டேன், அவங்க கொடுத்துட்டாங்க. இங்கே பாரு கார்த்தி, இன்னைக்கு 4 பேர் லீவு போட்டிருக்காங்க. 4 பேர் வீட்லேயும் போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு லீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 4 நர்ஸுங்க வீட்டில் தான் தீபா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சீனை செட் பண்ணி அந்த சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி தீபாவுக்காக டேப்லெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரோட்டில் நடந்து வராங்க. அதே ரோட்டில் அந்த துங்காவோட ரவுடிகளும் காரை நிப்பாட்டி போட்டுட்டு நிற்கிறாங்க. இதை பார்த்ததோட சக்தி அதிர்ச்சியாகி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த துங்கா சொல்கிறான், அந்த நர்ஸ் மட்டும் வந்தான்னா அவளை விடக்கூடாது, அவள் மட்டும் வெளியில் வந்தான்னா அவளை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த கீதாவுக்கு மருந்து வாங்குறதுக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துதான் ஆகணும், நீங்கள் பாட்டுக்கோ 4 பக்கமாக போய் தேடுங்கடா, அப்போதான் அவள் கிடைப்பா அப்படின்னு. இதை கேட்ட அந்த ரவுடிகளும், அண்ணா நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு அந்த கீதாவை கூட்டிகிட்டு போயிட்டால, அவளை சும்மா விட மாட்டோம்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளும் அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி நினைக்கிறாங்க, நம்மளை தான் வெறியோட தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், நம்ம வேற ஏமாத்திட்டு இப்படி தீபாவை கூட்டிகிட்டு ஒளிய வச்சுருக்கோம், அதனால கண்டிப்பாக ரொம்ப கோவமாக இருப்பாங்க, ஸோ நம்ம எப்படியாவது இவங்க கிட்டேருந்து தப்பிச்சு போகணுமே அப்படின்ட்டு சக்தி நினச்சிட்டு நடக்கும் பொழுது அவங்க கையில் வச்சிருக்க மருந்து கீழே கொட்டிடுது. அப்போ துங்கா நேராக சக்தியை பார்த்துட்றான். ஆனால் சக்தியை சரியாக அடையாளம் தெரியலை துங்காவுக்கு. துங்கா ஒழுங்கா பார்க்குறான். அப்போதான் துங்கா ரெக்கக்னைஸ் பண்ணுறான், இந்த பொண்ணு அந்த நர்ஸ் அப்படின்னு. ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்ல, சக்தி கீழே கடந்த மருந்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த துங்கா கத்திக்கிட்டே ஓடுறான். ஏய் நில்லுடி நில்லுடி அப்படின்னு சொல்லி சக்தி பயந்து ஓடுறாங்க. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு முட்டை சந்து வந்துடுது. அப்போ டக்குன்னு சக்தி நிற்க, அப்போ துங்கா சொல்கிறான், எவ்வளோ தைரியம் இருந்தா ஏமாற்றி அந்த கீதாவை தூக்கிட்டு போவ, சொல்லுடி அந்த கீதாவை எங்கே வச்சிருக்க, இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ தீபாவை கீதான்னு நினச்சி தப்பா இப்படி துரத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த துங்கா சொல்கிறான், அதை நான் பார்த்துக்கிறேன், அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மரியாதையா அந்த கீதாவை எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு காருக்குள்ளே உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த காருக்குள்ளே உட்கார வச்சதோட அந்த துங்கா ரவுடி கேட்குறான், இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ அந்த பொண்ணை
கீதான்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு தீபா, அந்த பொண்ணை விட்டுரு அப்படின்னு. ஆனா துங்கா சொல்றான், அதை நான் பாத்துக்கிறேன், அவ எங்க இருக்கான்னு மட்டும் நீ சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சக்தி. அப்ப சக்தி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேலே இவன்கிட்ட நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்ட்டு கையில வச்சிருக்க ஊசி எடுத்து துங்காவோட தொடையில ஒரே குத்தா குத்திடுறாங்க. இதனால துங்கா வலி தாங்க முடியாம கத்துறான். அப்ப இந்த நேரத்தை பயன்படுத்தின சக்தி அந்த இடத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப துங்கா ரவுடி கத்துறான், டேய் வாங்கடா அப்படின்னு. அப்ப ரவுடிக அந்த துங்காவை சூழ்ந்த உடனேயே கேக்குறாங்க, அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப துங்கா ரவுடி சொல்றான், அந்த நர்சுக்காரிய பார்த்தண்டா, அவளை பிடிச்சிட்டேன், ஆனா அவ என் தொடையில ஊசிய குத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த ரவுடிங்க அதிர்ச்சியாகி, அண்ணா அவளை விடக்கூடாது, போறண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி போறாங்க. ஆனா சக்தி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இதனால அந்த ரவுடிகளால சக்திய கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த ரவுடிங்க நேரா வந்துட்டு, அண்ணா அவளை காணோம் அப்படின்னு சொல்ல அந்த துங்கா ரவுடி சொல்றான், வெக்கமா இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளைய தப்பிக்க விட்டுட்டேன்ட்டு வந்து என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி திட்ட. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா, இங்கேதான் எங்கேயாவது இருப்பா, கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல துங்கா ரவுடி சொல்றான், அவ வேற காலில் ஊசியை குத்திட்டு போயிட்டா. என்ன ஊசிய என்ன ஊசினே தெரியல, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போயிடலாம், வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி நேரா ஹாஸ்பிட்டல் கிளம்புறான். சக்தி வந்துட்டு நேரா அந்த ரவுடிய பார்த்துட்டு, அப்பாடா எப்படியோ அந்த ரவுடி போயிட்டான், இருந்தாலும் நம்ம இருக்கிற இந்த ஏரியாவை அவன் கண்டுபிடிச்சிட்டான், அதனால நம்ம தீபாவை கொஞ்சம் பாதுகாப்பா தான் பார்த்துக்கணும், இப்போதைக்கு இவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு, அவன் நம்ம வீடு வரைக்கும் வராம இருந்தா போதும் அப்படின்ட்டு சக்தி மறுபடியும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்னதான் அந்த துங்காவுக்கு சக்தியோட வீடு தெரியலனாலும் சக்திக்கு ஒரே பதட்டமா இருக்கு. சக்தி நேரா வீட்டுக்கு வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்ன இது, அந்த துங்கா கடைசியில இப்படி என்னை கண்டுபிடிச்சிட்டானே, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான், நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரே பதட்டத்துல இருக்காங்க நம்ம சக்தி. நேரா சீனை சிப் பண்ணி நம்ம சரவணனையும் கார்த்தியையும் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, சார் இவங்களை போய் பார்த்துட்டு என்னன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. அன்னைக்கு டியூட்டியில இருந்த ஒரு நர்ஸை போய் பார்க்குறாங்க வீட்டில். அந்த மேடம் சொல்றாங்க, சார் நான் இன்னைக்கு டியூட்டிக்கே வரல சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்றாரு, இல்லை மேடம், இது மாதிரி என் ஒய்ஃப் ஒருத்தவங்களை காணோம், அதனால அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். பாறையிலேருந்து கீழே விழுந்த என்னுடைய மனைவியை கற்பகம் அப்படிங்கிறவங்க கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கள யாரோ டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணது யாருன்னு எனக்கு தெரியணும், அதான் நீங்களும் இருப்பீங்களோன்னு கேட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அப்படியெல்லாம் நான் யாரையுமே டிஸ்சார்ஜ் பண்ணல, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, என்ன கார்த்தி இவங்களும் இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி சார் கடைசியா யாரோட பேர் இருக்கு அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கடைசியா சக்தி அப்படிங்கிற பேர் இருக்கு கார்த்திக் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஃபைனலா அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போம், எனக்கு என்னமோ சின்னதா ஹோப் இருக்கு, அவங்க கிட்டதான் தீபா இருப்பாங்களோ என்னமோன்னு, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு. இதை கேட்ட சரவணனும் சரி கார்த்தி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து நேரா சக்தி வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சக்தி பதட்டத்திலேயே இருக்காங்க, நம்ம என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது, நம்ம யாருடைய ஹெல்ப் கேட்கறது, சீக்கிரம் தீபாவை அவங்க உறவுக்காரங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட இருக்காங்க நம்ம சக்தி. அதே நேரத்துல வெளியில கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இது கேட்டதோட சக்தி பயப்படுறாங்க, ஐயோ ஒருவேளை அந்த தொங்கா ரவுடி தான் என்னை தேடி வந்துட்டானோ, நம்ம என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பயத்துல இருக்காங்க சக்தி. அப்பன்னு பார்த்து மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்க அப்ப சக்தி நினைக்கிறாங்க, சரி நம்ம யாருன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தியும் சரவணனும் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததோட சக்தி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரிக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப சக்தி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இவனுங்க ரெண்டு பேருமே அந்த துங்காவோட ஆட்களா தான் இருக்கணும், அதான் வந்துட்டு இப்படி விசாரிக்கிறாங்க, இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு சும்மா யாரும் வரமாட்டாங்க, தீபா இருக்கிற விஷயம் கண்டிப்பா தீபாவோட உறவுக்காரங்களுக்கு
தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ரவுடி தொங்காவுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவன் தான் கண்டிப்பாக ஆள்மாறாட்டத்தில் 2 பேரை அனுப்பியிருக்கான். நம்ம எப்படியாவது தீபாவை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நேராக சக்தி கேட்குறாங்க. என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. கார்த்தி நேராக தீபாவோட ஃபோட்டோ இப்போ காமிச்சு, இங்கே பாருங்க, இவங்கள இன்னைக்கு நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சக்தி தீபாவை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி, இல்லையே நான் டிஸ்சார்ஜ் பண்ணலையே, எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, நான் இன்னைக்கு டியூட்டிக்கே வரல, என்கிட்ட எல்லாம் இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்ததோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன சார் இது, இவங்களும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, சரவணன் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க கார்த்தி, தீபாவை கண்டுபிடிச்சிடலாம், பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணன் சொல்கிறாரு, என்ன கார்த்தி இப்படி ஆகிட்டு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கடைசியாக இறந்த ஹோப் இவங்க தான், கடைசியில் இவங்களும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, உங்களுடைய ஹோப்பு தான் வந்துட்டு தீபா இத்தனை நாளும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே. இப்போ நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஹோப்பை விட்டுறாதீங்க. உங்களோட நம்பிக்கை தான் கார்த்தி இத்தனை நாளும் தீபா உயிரோடு இருந்ததுக்கே காரணம். அதனால அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக தீபா கிடைச்சிருவாங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அந்த துங்கா வேற ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான் கீதான்னு நினச்சி. இந்த நேரத்தில் வெளியில் இருக்க தீபா சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, நம்பிக்கையை நீங்கள் தளர விடாதீங்க. கண்டிப்பாக எதுவுமே நடக்காது. நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருங்க, நான் அஃபிஷியலாக தீபாவை தேடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும், சரிங்க சார், நானும் ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சீனை சிப் பண்ணி நம்ம சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி நினைக்கிறாங்க, வந்திருக்கிறவங்க யாருன்னே தெரியலையே, நம்மளும் தேவையில்லாத பதிலை சொல்லி அனுப்பிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நேராக வசந்திக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் அப்படின்ட்டு நேராக வசந்திக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ வசந்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுடி அப்படின்னு சொல்ல, அப்போ சக்தி கேட்குறாங்க, வசந்தி என்ன பண்ணுற, இங்கே வந்துட்டு அந்த தீபாவை தேடி 2 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ வசந்தி சொல்கிறாங்க, இங்கேயும் 2 பேர் தேடி வந்தாங்க, ஆனால் நான் உன் அட்ரஸை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மழுப்பிட்டேன், ஆனால் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டாங்கல்ல அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, ஆமாம் வந்துட்டாங்க, வந்து தீபாவை பற்றி தான் விசாரித்தாங்க, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன், அதோட அவங்க போயிட்டாங்க, ஒருவேளை அவங்க துங்காவோட ஆட்களாக கூட இருக்கலாம்ல அப்படின்னு. வசந்தி சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதோட நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இரு அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு வசந்தி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா, இன்னைக்கு துங்கா கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், எப்படியோ நான் அவன்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன், அவன் காலில் ஊசியை குத்தி எப்படியோ தப்பிச்சிட்டேன், ஒருவேளை நான் மட்டும் சிக்கியிருந்தா அவ்வளோதான், தீபா மேடத்தை அவன் கண்டுபிடிச்சிருப்பான், கீதான்னு நினச்சி தீபா மேடத்தை ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு வசந்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ போலீஸில் சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்போ வசந்தி சொன்னதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, இல்லையே நான் போலீஸில் எப்படி சொல்ல முடியும், அதனால தீபா மேடத்துக்கு ஆபத்து வரும்ல, அந்த ரவுடியை பார்த்தா பெரிய ஆள் மாதிரி இருக்கான், ஒருவேளை அவன் அந்த போலீஸை பயன்படுத்தி கூட தீபா மேடத்தை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு. இதை கேட்ட வசந்தியும், நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சக்தி, நம்ம எப்படியாவது தீபா மேடத்தை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வசந்தி சொல்கிறாங்க, சரி தீபா மேடத்தை கொண்டாந்து யாரை வந்துட்டு அட்மிட் பண்ணதுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ வசந்தி சொல்கிறாங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு. சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த வசந்தி வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கற்பகம் அப்படிங்கிறவங்க தான் கொண்டாந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நம்பர் இல்லை ஆனால் அட்ரஸ் இருக்குது அப்படின்னு. இது கேட்ட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை கேட்டு எழுதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி நினைக்கிறாங்க, இந்த அட்ரஸில் போயிட்டு நம்ம விசாரித்து பார்த்தா கண்டிப்பாக தீபா மேடத்தை பற்றி ஏதாவது நம்மளுக்கு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம போயிட்டு கேட்டு பார்ப்போம், சின்ன விஷயம் கூட தீபா மேடத்தை அவங்க குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. வசந்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு சக்தி, கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்க, அந்த துங்காவை பார்த்தா கொலைக்கார மாதிரி இருக்கான் அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிற வசந்தி, நீ மட்டும் அங்கே எப்படியாவது சமாளிச்சுக்கோ அப்படின்னு. வசந்தி சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் சக்தி, உன் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு. இது கேட்ட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி நேராக நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு நேராக கோயிலுக்கு போகிறாரு. கார்த்தி நேராக கோயிலுக்கு போயிட்டு தீபாவுக்காக சாமி கும்பிட்றாரு. என்னென்னா
தீபாவுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். தீபா ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு சீக்கிரம் தீபாவை என் கண்ணில் காட்டு அப்படின்ட்டு கார்த்தி சாமி கும்பிட்றாரு. சாமி கும்பிட்டுட்டு இவர் வெளியில் வரும் பொழுது அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. ஏற்கனவே முருகன் விஷயத்தில் கார்த்தி சந்திச்சாருல அந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் நேராக கார்த்திகிட்ட வந்துட்டு, கார்த்தி நீ இங்கே தான் இருக்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, நீ இங்கே என்ன பண்ணுற, இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அந்த குட்டி பையன் சொல்கிறான், இல்லை எங்கள் அம்மா அப்பா பக்கத்து தெருவுக்கு போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையன் கேட்குறான், அன்னைக்கு ஒரு பொருளை தொலைச்சிட்டேன்னு சொன்னியல்ல, அதை கண்டுபிடிச்சிட்டியா கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ முருகன் சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேன்னு, கவலைப்படாத, உன் பொருள் கண்டிப்பாக உன்னையே தேடி வரும்னு சொன்னேன்னு, அதே மாதிரி உன்னையே தேடி வந்துட்டு நீ ஏன் கவலைப்படுற கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி முருகா அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், சரி கார்த்தி, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, இனிமேல் நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணலாம் தானே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பையன் சொல்கிறான், சரி கார்த்தி நீ கிளம்பு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை இல்லை உங்கள் அம்மா அப்பா வரட்டும், அவங்க கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு நான் அப்புறம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு கார்த்தி. அப்போ அந்த குட்டி பையன் கேட்குறான், அப்புறம் கார்த்தி வாழ்க்கையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ கார்த்தி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி நேராக வீட்டை காமிக்கிறாங்க. கார்த்தி நேராக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே கீதா ரூமில் இருக்காங்க. அப்போ கீதா நேராக கார்த்திக்கிட்ட, என்ன சார் ரொம்ப ஹாப்பியாக வர மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி வந்துட்டு தாலி எடுத்து காமிக்கிறாரு. தாலியை பார்த்ததோட கீதா கேட்குறாங்க, யாரோடது சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, இது தீபாவோடது அப்படின்னு. அப்போ கீதா ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்போ தீபா உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் தீபா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா சந்தோஷப்பட்டு, போலீஸ்லேருந்து நான் உட்பட தீபா உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியும் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இருந்தீங்க, உங்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு வீண் போகலை, தீபா நம்மள சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா உயிரோடு இருக்காங்கன்னு தான் தெரியும், ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா கேட்குறாங்க, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதாவும், சீக்கிரம் கண்டுபிடிக்க சார், எனக்கே வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி அதெல்லாம் விடுங்க, துங்காங்கிறது யார் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சு கீதா இப்படி அதிர்ச்சியாகி நிற்கிறீங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக அந்த துங்காவை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அந்த துங்கா இங்கே வந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா இன்னுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.